அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு பாபா வங்க அவர்களின் கணிப்பின்படி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பாபா வங்க அவங்க பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பற்றின நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். உலக மக்கள் அனைவருமே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கணிப்புகளில் ஒன்று அப்படின்னு சொன்னால் பாபா வங்காவுடைய கணிப்புகள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கிறது. அவர்களுடைய கணிப்புகள் பலவும் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய கணிப்பின் மீது மக்கள் அதீத ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உலக நிகழ்வுகளை முன்னரே கணித்து கூறுவதும் ஜோதிட ரீதியாக 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்களை கணித்து சொல்றதுலையும் வல்லமை பெற்றவர்களாக விளங்குபவர்கள் பாபா வங்கா அப்படின்னு சொல்லலாம். இவங்க பார்த்தோம் அப்படின்னா 5000 வருடத்திற்கான கணிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க. அது உலக நிகழ்வுகளாகட்டும் அல்லது ஜோதிட ரீதியான பலன்களாகட்டும் 5000 வருடத்திற்கான கணிப்புகள் அவங்க கணித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். தற்போது அவர்களுடைய கணிப்பின்படி பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்பின்படி ஜோதிட ரீதியாக இந்த ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்ன மாதிரியான விஷயங்கள் நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வங்கா அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறது நிறைய நடந்திருக்கு. அதில் சிலது சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுனாமி சொல்லலாம், கொரோனா தொற்று நோய், செர்னோபில்லுடைய டிசாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் உலக நிகழ்வுகளை முன்னரே சொல்லியிருக்காங்க. டயானாவுடைய மரணத்தை கூட முன்னாடியே அவங்க கணிச்சிருக்காங்க. இப்படி பல கணிப்புகள் முன்கூட்டியே அவங்க கணித்திருக்கிற காரணத்தினால, அது உண்மையிலே நடந்திருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் மக்கள் பாபா வங்காவினுடைய கணிப்பின் மீது அதிகமான ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் ஜோதிட ரீதியாகவும் அவங்களுடைய கணிப்புகள் உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். தற்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, பாபா வங்கா அவர்கள் சொல்றாங்க, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அதீத கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்டி வாகனங்களில் செல்லும் போது சாலை விதிகளை பின்பற்றி செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்படி இல்லைன்னா இரத்த காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதா. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தோன்னா, இந்த காலகட்டத்தில் அதீதமான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும். கிரகங்களினுடைய அடுத்தடுத்த பெயர்ச்சியின் காரணமாக நற்பலன்கள் ஒருபுறம் இருந்தாலும் மாத கோள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி அப்படிங்கிறது பல விஷயங்களில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை தரும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான மேன்மை சிறப்பாக இருக்க பெற்றாலும் குடும்பம் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் தலை தூக்கலாம். சிலருக்கு கடன் பிரச்சனை தலை தூக்கலாம். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி விவாதம் வாக்குவாதம் எழுந்து அது பிரிவினைக்கு கூட செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விவாதம் வாக்குவாதம் வரும்போது ஆரம்பத்திலேயே அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப குடும்பம் ரீதியான விஷயங்களில் அதீத சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கும். ஏன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவ்வப்போது பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகள்லையும் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி
மாதிரி ஆரோக்கியத்தில் சிறு மேன்மை ஏற்பட்டாலும் பருவகால நோய்கள் குடும்பத்தாரை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்தாரினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் தங்களுடைய முடிவுகள் தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தும். என்ன மாதிரியான முடிவுகளை மேற்கொண்டாலும் அதில் உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் நிச்சயமாக இருக்கும். வெற்றியையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் சொந்த பந்தங்களோடு எந்த சண்டையும் போட வேண்டாம். சண்டை வந்தாலும் நீங்கள் வாக்குவாதம் செய்யவும் கூடாது. விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல பாருங்க. மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம். எதிர்பார்த்த ப்ரமோஷன் தங்களுடைய கைக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. மூன்றாவது நபரை முழுசாக நம்ப வேண்டாம். கடனுக்கு வியாபாரமும் செய்ய வேண்டாம். அதே போல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. கூடுமான வரைக்கும் செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத செலவுகள் சில பேருக்கு உருவாகும். அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு பண்ணலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க. வேலையில் கவனத்தோடு நடந்து கொள்வது அவசியமாகிறதுங்க. மூன்றாவது நபரை பற்றி எதுவுமே பேசாதீங்க. முன்பின் தெரியாதவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் விமர்சிக்கவும் கூடாது. அது பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம். அதே மாதிரி புறம் பேசக்கூடிய பழக்கத்தை குறைத்து கொள்ள பாருங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறதுல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. வியாபாரத்திலையும் நிதானம் தேவைங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி புதிய முயற்சிகளில் தற்சமயம் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. புது வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் தள்ளி போடுவது சால சிறந்தது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது, இது போல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலதாமதத்தை ஏற்படுத்தும், இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வேலையில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்காதீங்க. வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. மேல் அதிகாரிகளோடு பணிவோடு நடந்து கொள்ளுங்க. அப்போ தான் தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தங்களால் பூர்த்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய சலுகைகளும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே முன்னின்று செய்து முடிக்க பாருங்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனை நீங்கள் முயற்சி பண்ணலாம். நீண்ட தூர பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். அதே மாதிரி அயராது நீங்கள் இந்த காலகட்டத்தில் உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்ற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும். அதற்கு கடவுளே தங்களுக்கு துணையாகவும் இருப்பார். வேலையில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கள் பெறுவீங்க. சேமிப்பையும் அதிகரிப்பீங்க. வியாபாரத்தில் கடின உழைப்பை முதலீடாக போடுவீங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் எடுக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுக்கான நல்லதை மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. தங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையின் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. இரவு நல்ல தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான நல்ல விஷயங்களும் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் பலவிதமான பிரச்சனையில் சிக்கி தவித்தவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் விடுதலை கிடைக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும். திருப்தி தர வகையில் வருவாயும் அமையும். கடன் சுமையும் படிப்படியாக தங்க குறையும். பல நாள் பிரச்சனையில் இருந்து விடுபடவும் வாய்ப்புகள் இருக்கு. கடவுள் ஆசீர்வாதத்தை தங்களுக்கு வழங்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சோம்பேறித்தனம் இல்லாமல் தங்களுடைய முயற்சிகளில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தினால் போதுமானது. இந்த காலகட்டம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாகவே முடியும். அதனால கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை
செலுத்த பாருங்க. துணிச்சலை அதிகப்படுத்தி கொள்ளுங்க. பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்கி விடாதீங்க. பிரச்சனையை நேருக்கு நேர் பார்த்தாலே போதுங்க, தங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும். புது தைரியம் தங்களுக்கு பிறக்கவும் ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையும் பிறக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவீங்க. வேலையில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாகவே பேசுவீங்க. மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வீங்க. லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம். வங்கி கடன் முயற்சி செய்யலாம். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நேர்மை, நியாயம், கடமை, கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க. தங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர்வழியில் நடத்தி செல்ல முயற்சி பண்ணுவீங்க.